இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமான வழக்கும் அல்ல, வேடிக்கையான வழக்கும் அல்ல, விந்தையான வழக்கும் அல்ல. பெண்களின் அடிப்படை தேவைகளை மீட்டு எடுக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று வந்த வழக்கு. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்தவர் சைலேந்திர திரிபாதி என்கின்ற வழக்கறிஞர். அந்த வழக்கு என்ன கேட்டது நீதிமன்றத்தில்? அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அந்த வழக்கில் கேட்டுக்கொண்ட சரத்து, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு தனியார் துறையும் அரசு துறையும் 3 நாட்கள் வரை விடுப்பு வழங்க வேண்டும். அவர்கள் அந்த மாதவிடாய் காலத்தில் வலி, வேதனை இவற்றோடு அவதிப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு விடுமுறை வழங்குவதற்கு சட்ட அங்கீகாரத்தை நீதிமன்றம் தர வேண்டும் என்று திரிபாதி தொடுத்த அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் காலத்தில் 3 நாட்கள் தனியாக விடுப்பு வழங்கினால் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்ற நிலை மாறும். அதே நேரத்தில் தனியார் துறையில் பெண்களுக்கு மட்டும் தனி சலுகை காட்டி 3 நாட்கள் விடுமுறை வழங்கினால் தனியார் நிறுவனங்கள் பெண்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள், அவர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோகும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம், அரசு ஆலோசித்து முடிவை எடுக்கலாம் என்று தலைமை நீதிபதி தன்னுடைய கருத்தை அந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட பெண்களை மீண்டும் அடிமையாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு இந்தியாவில், உலகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சரி நிகராக அனைத்து துறைகளிலும் கோலேச்ச ஆரம்பித்து விட்டார்கள். விண்வெளிக்கு செல்கிறார்கள், இயற்பியல் ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், ரயிலை இயக்குகிறார்கள். அந்த அளவிற்கு பெண்கள் முன்னேறிவிட்டார்கள். ஆனால் உடலியல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாதவிடாய்க்கு கண்டிப்பாக அவர்களுக்கு 1 முதல் 3 நாட்கள் வரை அவர்களுடைய உடல் பிரச்சனையை வைத்து அவர்களுக்கு விடுப்பு வழங்க வேண்டும் என்பது பெண்களுக்கான நியாயமான கோரிக்கையாகும். சில தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் பெண்களுக்கு அப்படிப்பட்ட விடுப்பை கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகள் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு 3 நாட்கள் விடுப்பு வழங்குவதை சட்டபூர்வமாக்கி இருக்கிறார்கள். இன்னும் சில வெளிநாடுகளில் 1 முதல் 2 நாட்கள் வரை அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கிறார்கள். இப்படி பல நாடுகள் அங்கீகரித்திருக்கின்ற அந்த விடுமுறையை கூட இந்தியாவில் அங்கீகரிக்க தலைமை நீதிபதி தயங்குகிறார் என்று சொன்னால் இது பெண்களுக்கான உரிமைகளை பறிக்கின்ற செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் இன்றைக்கு ஆட்சித்துறைக்கு, நிர்வாகத்துறைக்கு, சமூக பொருளாதாரத்தை கட்டமைக்கின்ற துறைக்கு, இப்படி மிக உயர்ந்த துறையெல்லாம் அவர்கள் கோலேச்சுகிறார்கள், அவர்கள் திறமையை பறைசாற்றுகிறார்கள். ஆனால் உடலியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த குறைபாட்டை போக்கி அவர்களை மீண்டும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு, அவர்களை மேலும் மேலும் முன்னேற்றுவதற்கு, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை களைவதற்கு அந்த 3 நாட்கள் விடுமுறை என்பது அவசியமாக தோன்றுகிறது. மாதவிடாய் காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறார்கள். இளம் பெண்கள் அதனால் பல தொல்லைகளுக்கு ஆளாகிறார்கள், பல மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறார்கள். வலியும் வேதனையும் தாங்க முடியாத நேரத்தில் விடுமுறை இல்லாமல் வேலைக்கு வந்து அங்கே பணியில் ஈடுபடுவது அவர்களுக்கு இன்னும் மன உளைச்சலை கொடுக்கும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அந்த 3 நாட்கள் அவர்களுக்கு விடுமுறை கொடுத்து விட்டால் அந்த 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் உற்சாகமாக பணிக்கு வருவார்கள். அவர்கள் உற்சாகமாக பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய முழு திறமையும் வெளிப்படும். அந்த திறமை வெளிப்படுகின்ற பொழுது தனியார் துறையும் வளரும், வேலை வாய்ப்பும் வளரும், பொருளாதாரமும் உயரும், அரசு வேலை வாய்ப்பிலும் அவர்கள் திறமையோடு செயல்படுவார்கள் என்று உளவியல் அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல்
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனியார் துறை முதலாளிகளுடைய நஷ்டத்தை மட்டுமே கணக்கு போடுகிறார். அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு விடுமுறை கொடுப்பதால் தனியார் துறைக்கு எந்த நட்டமும் ஏற்படாது. மாறாக அந்த 3 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த லாபத்தை விட அதிகமான லாபம்தான் தனியார் துறைக்கு கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே பெண்களை பலகீனமானவர்கள் என்று மக்கள் மத்தியிலே நிரூபிப்பதற்கு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் வருகிறது. இந்த தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும். பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதை மனிதகுல சமுதாயம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.